போகிறோம் அப்படிங்கிறத வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயும் ஷூட்டிங்லேயும் ஃபீல் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே ஒரு ஹாரர் எஃபெக்ட் வரணும், இங்கே ஒரு மியூசிக் இப்படி வரணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன் பிளே. இந்த மாதிரி கதைகளை வந்து ஸ்க்ரீன் பிளேயால் மட்டும்தான் வந்து சீட்டில் உட்கார வைக்க முடியும். நான் எப்பயுமே இந்த மாதிரி சைக்கோபாத் ஃபிலிம்ஸ் அப்படின்னாவே இன்னைய வரைக்குமே தகர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிற படம் வந்து சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப்ஸ். ஆண்டனி ஹாக்கம் அண்ட் ஜோய் ஃபாரஸ்ட் அவங்க பண்ண ஒரு அன்பிரேக்கபிள் ஃபிலிம். இன்னைய வரைக்கும் வந்து அந்த படத்தினுடைய ரெக்கார்ட்ஸை வந்து இங்கிலீஷ் ஃபிலிம் எதுவுமே உடைக்கல. அப்புறம் வந்து பின்னால் ரஷ்யன், ஜாப்பனீஸ் எல்லாருமே அந்த ஜானரில் படம் நிறைய பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச தமிழில் வந்து நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு அந்த நாள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். கொலையும் செய்வாள் பத்தினி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு சில விஷயங்கள் வரும். பட் இந்த படத்தை பொறுத்தவரையில் இந்த படத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இயக்குனர் வந்து ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறாரு படத்தில். படம் ஆரம்பத்துலேருந்து இன்டர்வல் வரைக்குமே வந்து இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்கும், இது மட்டுமே இந்த கதைக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து வெளில வந்து பேசிட்டு இருந்தோம். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். பட் after I'm seeing the entire picture, anything your expectation is abolished after see you are fulfilled. அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே வந்து உங்க படம் வந்து உடைச்சிருச்சு. காதலன் காதலி அவங்க பண்ண அந்த காதல், அதில் இருந்த அந்த ஏஜுக்கான ஒரு இன்டிமேசி, அதில் நடக்கிற ஒரு சின்ன விளைவு அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த படத்தில் அந்த மாதிரி நான் எதுவும் பார்த்ததில்லை. நிறைய படங்கள் ஐடென்டிட்டி மாதிரி ஒரு படத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரிவைஸ் ஸ்க்ரீன் பிளே இருக்கும். ஈர்வர்சபிள் மாதிரி ஒரு படத்தை நம்ம பார்க்க முடியாது. சொல்ல கூட நான் கூசக்கூடிய ஒரு அருவருப்பான ஒரு படமான பர்ஃபியூம்ன்ற படம் வந்து ஆஸ்கார் வின் பண்ணிச்சு. நம்மளால அந்த கதையை கூட சொல்ல முடியாது. அப்படி ஒரு படம். நீங்க எப்படி எந்த கதை வேணாலும் எடுக்கலாம், அது எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சார் உங்க பேர் என்ன சார்? அவசரம் சார். நான் வந்து நிதிலன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் மட்டும்தான் வந்து அந்த சீரீஸ்ல வந்து வின் பண்ணாம இருந்தார். இது நாளை இயக்குனர்கள் கார்த்திக் சுப்புராஜ், நலன் குமாரசாமி எல்லாருமே வின் பண்ணாங்க. ஆனா நான் வந்து அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணி பேசினேன். ஒர்த்தபிள் வாட்சிங், என்னமோ தெரியல உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து பண்ணார், குரங்கு பொம்மை. அப்போ நான் மீண்டும் பண்ணிட்டு இருந்தேன். குரங்கு பொம்மை படத்தை வந்து அவர் கூப்பிட்டதுக்கப்புறம் நான் போய் பார்த்தேன். பாரதிராஜா அப்பா சொன்னாங்கன்னு போய் பார்த்தேன். நான் படம் பார்த்தப்போ ஒரே ஒரு விஷயத்த ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த பையன் ஒரு சாதாரண டைரக்டர் இல்லை, அவனுக்கு ஆர்டிஸ்ட் கிடைக்கும். கிடைச்ச ஆர்டிஸ்ட்டை வச்சு எவ்வளவு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக அந்த படத்தை கொடுத்துருந்தார். படம் வந்து வர்த்தக ரீதியாக பெரிய வெற்றி இல்லைனாலும் அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் கழிச்சு மகாராஜான்னு ஒரு படம் பண்ணார். அனிமா ரஜினிகாந்துக்கு இப்போ ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு இயக்குனருடைய ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்னு நான் சொல்லலாம். நான் வந்து பாபநாசம், அதாவது திருஷ்யம் பார்த்துருப்பீங்க. திருஷ்யம் படம் ஒரு ஓப்பன் ஸ்கிரீன் பிளே. அந்த பொண்ணு மேல எந்த தப்புமே இல்லை. நீங்க கதையை நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் என்ன பண்ணான், டிசைன் பண்ணாலும் ஒரு பொறிக்கை வந்து எடுத்தான். ஆனா இங்க வந்து எடுக்கிறவன் பொறிக்கை தான். ஆனா இவங்க 2 பேரும் வந்து ஆல்ரெடி லவ்ல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து நியாயப்படுத்தப்படுது இந்த கதையில. ஸோ இந்த அவன் ஆல்ரெடி ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் கிரிமினல், அவன் என்ன வேணாலும் செய்வான் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீமுக்கு ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு போயாச்சு. அப்போ அந்த கதாபாத்திரம் கொல்லப்படலாம், தவறு இல்லை. ஆனால் அவன் கொல்லப்பட்டான் அப்படிங்கறத வந்து நான் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச 10வது நிமிஷம் கண்டுபிடிச்சிட்டேன். இதுல வந்து சாகடிக்க சித்தவன் வந்து அவன் தான் அப்படிங்கறத பக்கத்துல வாங்கிட்ட சொல்லிட்டேன்.